வணக்கம் மக்களே, தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 கூடிய விரைவில் வரப்போகுது. அது கூடவே நிறைய குழப்பங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கையில் ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் பத்தாது, ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம நேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி அந்த ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபில்லப் பண்ணி இந்த பர்டிகுலர் டேட்குள்ளே கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் வரும். அது இருந்தால் தான் நீங்கள் ஓட் பண்ண முடியும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுபடியே நாமளும் எல்லா ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி அந்த டேட்குள்ளே கொடுத்து ஓட்டர் லிஸ்ட்டும் அறிவிச்சிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு பேர் வரல. கிட்டத்தட்ட 97,40,000 பேர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னா, படிவம் 6, படிவம் 7, படிவம் 8 இது மூன்றும் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், இந்த படிவம் யாருக்கெல்லாம் உபயோகப்படும், யாரெல்லாம் இதை ஃபில் பண்ணி டியூ டேட் முடியறதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா விஷயங்களும் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரிய வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது படிவம் 6. இந்த படிவம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்துடலாம். இப்போ தான் 18 வயசு பூர்த்தியாகிருக்கு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர் ஐடி எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த படிவம் 6 பூர்த்தி செய்யணும். செகண்டு, இது வரைக்கும் என்கிட்ட ஓட்டர் ஐடியே இல்லை, இப்போ தான் முதன்முறையாக நான் ஓட்டர் ஐடி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த படிவத்தை பூர்த்தி செய்யணும். நெக்ஸ்ட்டு, இன்னும் ஓட்டர் லிஸ்ட்டில் என்னோட நேம் ஆட் ஆகலை அப்படிங்கிறவங்க, அதாவது வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் வரல, அதில் என்னுடைய பேர் வரணும் அப்படிங்கிறவங்க இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும். 4வது, ஓல்டு ஐடி மிஸ் ஆகிருச்சு, என்னோடய ஓட்டர் ஐடியை காணோம், நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஐடி எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் இந்த படிவம் 6 தான் பூர்த்தி செய்து கொடுக்கணும். இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேமை ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த பூத்தில் ஓட் பண்ண போகிறீங்களோ அதை உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட் பண்ணுற எலிஜிபிலிட்டி வரும். இந்த படிவம் 6 பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆதார் கார்டு வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், ரேஷன் கார்டு, இபி பில், பேங்க் பாஸ்புக் அந்த மாதிரி ஏதாவதும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் வேணும். உங்களுக்கு அதில் தான் ஓடிபி வரும், அதனால் மொபைல் நம்பர் கன்ஃபார்மாக நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் படிவம் 6 பூர்த்தி பண்ணுறதுக்கு. படிவம் 7 இதை வந்து ரொம்ப பேர் இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படிவத்தை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுத்தே ஆகணும். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் ஃபேமிலியில் யாராவது இறந்துட்டாங்க, ஆனால் இன்னும் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க நேம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த படிவத்தை தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் வந்து, டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த படிவத்தை தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். தேர்டு, சேம் பர்சனுக்கு 2 இடத்துல ஓட்டர் ஐடி இருக்குது, அதாவது 2 ஏரியாவில் சில பேர் ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஐடியை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த படிவம் 7 தான் பூர்த்தி செய்து கொடுக்கணும். 4வது ரீசன், நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு ஏரியாவுக்கு வந்துட்டீங்க, ஆனால் உங்களுடைய பழைய அட்ரஸ் தான் ஓட்டர் ஐடியில் இருக்குது, அந்த மாதிரி திருத்தங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் படிவம் 7 தான் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, உங்கள் பாகத்தில் இருக்க ஒருத்தருடைய வாக்காளர் சேர்க்கைக்கு நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க, இல்லைனா ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்க ஒருத்தருடைய வாக்கையை நீங்கள் நீக்கிறதுக்காக கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த படிவம் 7 தான் நீங்கள் பூர்த்தி செய்யணும். ஆனால் நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அந்த தகவல் சரியானதாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஓராண்டு சிறை தண்டனையும் அபராதமும் உங்களுக்கு விதிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் படிவம் 7 எனக்கு தேவையில்லை, அதையே நான் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போது நம்ம குடும்பத்தில் இறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா தேவையில்லாமல் அவங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். அது நம்மளுடைய கடமையாக தான் இருக்குது. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கப்படும், ஃபேக் ஓட்டிங் பண்ண முடியாது, கரெக்டான ஓட்டர்ஸ் கவுண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்னா நம்மளுடைய கடமையும் நம்ம கரெக்டாக செய்யணும். அதுக்கு படிவம் 7 தான் நம்ம பூர்த்தி செய்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, படிவம் 8 இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆல்ரெடி என்னுடைய ஓட்டர் ஐடி என்கிட்ட இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்லேயும் என்னோடய நேம் வந்துருச்சு. இப்போது ஆல்ரெடி இருக்க ஓட்டர் ஐடியில் சில சேஞ்சஸ் வந்து நான் மேக் பண்ணணும். அதாவது என்னோடய நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகியிருக்கு, என்னுடைய தந்தை நேமுக்கு பதிலாக எனக்கு கணவர் நேம்னு போட்டுட்டாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கு படிவம் 8 வந்து பூர்த்தி செய்து கொடுக்கணும். இதில் நீங்கள் முக்கியமாக கிளாரிஃபை ஆக வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கானது படிவம் 8 கிடையாது. ஆனால் வேறு சில மாற்றங்களை நீங்கள் இந்த படிவத்தை பயன்படுத்தி செய்துக்க முடியும். என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்னால், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, தந்தை பெயருக்கு பதிலாக கணவர் பெயர்னு பிரிண்ட் ஆகிருக்குது, சில பேர் திருமணத்துக்கு அப்புறமா சர்நேம் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறதுக்காக இதை அப்ளை பண்ணுவாங்க, டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கும், இல்லைனா ஃபோட்டோ கிளியராக இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான ரீசனுக்காக நீங்கள் படிவம் 8 பூர்த்தி செய்து கொடுக்கலாம்.
அதை விட முக்கியமாக ஒரே சிட்டிக்குள்ளே இருக்கிற அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா படிவம் 8 நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கலாம். இதுவே அந்த சிட்டியவே மாற்றணும், ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா படிவம் 8 பூர்த்தி செய்து அது பண்ண முடியாது. படிவம் 7க்கு தான் நீங்கள் போகணும். ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு உங்கள் அட்ரஸையே மாற்றி ஓட்டர் ஐடியை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா படிவம் 7 பூர்த்தி செய்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நியூவாக ஓட்டர் ஐடி எடுக்க போகிறீங்க, இல்லை ஓட்டர் ஐடியே இல்லாதவங்க இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் படிவம் 6க்கு தான் நீங்கள் போகணும். இப்போது இந்த படிவம் 6, 7, 8 இது 3க்கும் உள்ள வித்தியாசங்களை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு கரெக்டாக எந்த படிவம் இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து பூர்த்தி செய்து டியூ டேட் முடியறதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பேனிக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இந்த படிவங்களை பற்றி தெரியாமல் இருக்காங்களோ அவங்க கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.